பாதுகாப்பு சின்ன சின்ன பசங்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களே. பாலியல் குலத்தரம் நிறைய நியூஸ் பேப்பர் எடுத்தாவே கஷ்டமா, பேப்பரே வாங்குறது கிடையாது. நியூஸும் பார்க்கறதுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இல்ல, சுத்தமா இல்ல. சின்ன குழந்தைங்கள வீட்டுல விளையாடின்னு இருக்க போத எதிர் வீட்டு பையனே ஒரு நாஸ்தி பண்றா அவளை கூட்டின்னு போய். இந்த மாதிரி இருந்தா எப்படி உலகம் நல்லா இருக்கும்? பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கு இப்ப இந்த சொசைட்டில? கேள்விக்குறிதான். அது கேள்வி. ஆமா, கரெக்ட் தான். அது சொல்ல முடியாம இருக்குது இப்ப. பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் இல்லைதான். ஆனாலும் பசங்க தான் சேஃபாக பார்த்துக்கணும். நம்ம பொண்ணுங்க தான் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஃப் பார்த்துக்கணும். அக்கம் பக்கம் பார்த்துட்டு தான் நம்மளும் சேஃபாக இருந்துக்கிட்டாங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. சில இடங்கள்ல வருது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அவங்க சேஃபாக தான் இருந்துக்கணும். பாதுகாப்புன்றது நியூஸ்லலாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எங்கள் சைட்லலாம் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கும். வெளில மெட்ராஸ் சைட்லலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ பெண்களுடைய பாதுகாப்புன்னு சொல்லும்போது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பெண்கள் கொஞ்சம் தைரியமாக தான் இருக்காங்க. இன்னும் அவங்க நிறைய கராத்தே அந்த மாதிரிலாம் கற்றுக்குனாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். பாதுகாப்பு எப்படி இருக்கு இந்த சொசைட்டில? நல்லதுப்பா. இந்த வீட்டோட போலீஸா எங்கள் ஹஸ்பண்டு எஸ்ஐ இருக்காப்புல. அதெல்லாம் நல்லா நம்ம சென்னையில் பொறுத்து நல்லா இருக்கு.